Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை நினைத்து நான் பூரித்து போகிறேன். விசேஷமா ஆண்டவர் மனிதனை உருவாக்கின விதத்தை நினைக்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய தெய்வம், எப்படிப்பட்டவராய் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். நான் அவரை போற்றி புகழ்றதுக்கு ஒரு இடமா இருக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக நான் லேடிரோ காலேஜில் நான் லெக்சரராக வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னை தன்னோட வீட்டுக்கு வர சொன்னாங்க, அவங்களோட கணவருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு. அவர் மஜ்ரா கோட்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய செல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நேத்து அவரால் பென்ல எழுத முடிஞ்சது, இன்னைக்கு அவரால் அந்த பெண்ணை தூக்க கூட முடியல. இப்படி நாளுக்கு நாள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்கு. அவருடைய செல் எல்லாம் மரித்து போயிட்டே இருக்குது, இறந்து போயிட்டே இருக்குது. அதனால அவர் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அவர் மரித்து விடுவாருங்க சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு வியாதி அது. அதுக்கு ஒரு பெயர் மெடிக்கலா சொன்னாங்க, அது என்னன்னு எனக்கு இப்ப மறந்து போச்சு. ஆனா அந்த டீஜெனரேஷனை மாத்திரம் நான் மறக்கல. அவர் அந்த காரியத்தை சொன்னாரு. அவங்க மனைவியும் அவங்க வீட்டுல அவருக்கு முன்னாடி வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை குறித்தும், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வங்கிறதையும் அவருக்கு விளக்குனேன். அவர்கிட்ட ஒரு எண்ணி முடியாத ஒரு பெரிய விசுவாசம் இருந்ததையும் நான் உணர்ந்தேன். அப்பவே நான் சொன்னேன், உங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய ஃபெய்த் இருக்கு, நிச்சயமா அவருக்கு சுகம் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவருடைய சொன்ன அந்த விதத்துல, அவர் சொன்ன வார்த்தைகளையே நான் திருப்பிட்டு அந்த ஜெபத்துல சொன்னேன். ஆச்சரியமான விதத்துல பாருங்க, நான் டீஜெனரேஷன் ஆயிட்டு இருக்கிற இந்த செல்ஸுக்காக நான் உங்களுடைய சமூகத்துல வருகிற ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுதே என் காதுகள் கேட்க ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு காதுல கேட்டுச்சு. அது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என் காதுல இந்த வார்த்தையை போட்டாரு. இதுவரைக்கும் நான் ரீஜெனரேஷனை பத்தி நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா ஆண்டவர் சொன்னது நிமித்தம், ஆண்டவரே, ஒரு பக்கம் அவருடைய செல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆயிட்டு இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய வல்லமை நிமித்தமும் செல்ஸ் ரீஜெனரேட் ஆக போகுது, அதனால அவருக்கு ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறத நீங்க நிச்சயத்தை சொன்னீங்க. அத அது ஜெபம் முடிச்ச உடனே நான் ரொம்ப தைரியமா, ரொம்ப ஒரு விசுவாசத்துல சொன்னேன், பிரதர், உங்களுக்கு நிச்சயமான ஒரு வாழ்வு இருக்கு, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எத்தனையோ வருஷங்கள் தாண்டி போயிடுச்சு, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. நடுவுல ஒரு நாளைக்கு அந்த சகோதரிய நான் சர்ச்சில் வச்சு பார்த்தேன். அவங்க ஒரு பிலீவர் தான். அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவங்கள உடனே கேட்கல, உங்க கணவர் எப்படி இருக்காருன்னு தான் கேட்டேன். அவரு நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சாவுக்கேதுவான ஒரு வியாதிய ஒரு வார்த்தையினாலே அவர் சொல்லி மாற்றி போட்டாரு. அதை விசுவாசிச்சது நிமித்தம் அந்த விசுவாசத்தை அவர் ஆனர் பண்ணாரு. அவர் கனப்படுத்தி அந்த சகோதரன் இன்னைக்கும் ஜீவிக்கும்படிக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாள்ல எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல ஒரு போஸ்டிங் வந்தது. அதுல your organs can regenerate சொல்லிட்டு வந்தது. அதை நான் வாசிச்சு பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பயங்கரமான விசுவாசம். இவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த சரீரத்தை ரீஜெனரேட் பண்றதுனாலதான் மனுஷனால 100 வயசு 120 வயசுன்னு சொல்லி வாழ முடியுது அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மனுஷன் ஒரு சாதாரண ஒரு
ஒரு கிரீச்சர் தான், ஒரு கிரியேஷன் ஆஃப் காடு. அவனால இந்த இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல அவனால ரொம்ப வருஷம் வாழ முடியல. ஏன்னு சொன்னா அந்த உலகத்துல வந்த அந்த கெமிக்கல்ஸ், உலகத்துல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அஹ், வித்தியாசமான இந்த டாக்ஸிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திருக்காங்க. இப்போ ஒரு ஆப்பிள் சொல்றாங்க, ஆப்பிளை சுத்தி இருக்கிறது வேக்ஸ்ன்னு சொல்றாங்க, நூடுல்ஸ்ல வேக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வேக்ஸ் வயிற்றுல இருந்து போகணும்னாலே ஒரு ஒரு பேக்கெட் மேகி சாப்பிட்டாலே 3 மாசம் ஆகும் அந்த வேக்ஸ் வந்து உடம்புல இருந்து வெளியேறன்னு சொல்றாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டாலும் அது அந்த பிரச்சனை நீங்கினாலும் அந்த பிரச்சனை நீங்கிருச்சு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மாத்திரை நிமித்தம் வேற 2 பிரச்சனை வருதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். வேற 2 உறுப்புகள் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்ப இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் வருது. இது மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு 8 வயசு குழந்தை இறந்து போயிடுச்சு, ஒரு 10 வயசு பிள்ளை இறந்து போயிடுச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஷாக்கா இல்ல. ஏன்னு சொன்னா அது அது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா மனுஷனுடைய வாழ்நாள் வந்து அவன் விரும்புற மாதிரி நடத்தி கொண்டு போற அளவுக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. நம்ம சொல்றோம்ல, அந்த காலத்துல சட்டிப்பானையில சமைச்சது வேற, இப்ப வந்து இப்ப எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயாச்சு. எதுனாலும் உடனே கிடைக்குது. என்னென்னமோ அதுல ஆட் பண்றான், கலரிங்க்கு என்னமோ போடுறான். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அந்த சிக்கனை மாத்திரம் நீங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்க, சிக்கன் 65ல நாங்க போடுறது இது, நாங்க இதைதான் போட்டு கலக்குறோம், அதை தான் போட்டு கலக்குறோம்னு சொல்லும்போது வயிறே கலருது. அவங்க சொல்லும் போது நம்ம எத்தனை தடவை இந்த சிக்கனை வாங்கி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல பாக்குறாங்க, ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த இந்த ஜெல்லி, அந்த ஜெல்லி அப்படி புளிஞ்சு காட்டுறாரு. புளிய அதுல இருக்கிற அந்த குழு தன்மையெல்லாம் அப்படியே புளிஞ்சு வெளியில தனியா கொஞ்சம் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த துணியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக். அப்போ எவ்வளவு பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு, சைனாக்காரன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான்னு நம்ம சாப்பிட்றது உண்மையான அரிசியா பிளாஸ்டிக் அரிசியான்னு தெரியல. அப்படி இருந்தும் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவரால ரீஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லும்போது அது ஒரு பூம், அது ஒரு உள்ளத்துல வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய விசுவாசத்தையும் எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. அதனால நான் நிச்சயமா இதை ஒரு வீடியோவா போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஜஸ்ட் 2 days பேக் தான் இந்த போஸ்டிங் எனக்கு கிடைச்சது. அதை இந்த வீடியோல இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுல மெயினா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து போன். என்னுடைய போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனாலும் இயேசுவின் நாமத்தினால என்னோட போன் ஸ்ட்ராங் ஆகுது, ரீஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி இந்த வாசகத்துல நான் வாசிக்கிறேன். போன் வந்து எப்படி ரிப்பேர், போன் ரிப்பேர் டேக்ஸ் 5 to 6 weeks. அப்படின்னா 5 to 6 வாரம்னு சொன்னா 1.5 மாசம். 1.5 மாசத்துக்குள்ள ஒரு போன் வந்து மறுபடியும் உயிரடையுது. ஆண்டவருடைய வசனம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி அவர் எசேக்கியேல் கிட்ட கேட்கிறாரு. எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு தெரியாதுங்கிறாரு. பிகாஸ் he didn't know about the regeneration, about the life that could come into a dead bone. அது dried bone. அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் நாட்டுல நடந்த ஒரு பெரிய போர்ல இறந்தவர்களுடைய எலும்புகள் அது கூட்டமா அப்படியே கிடக்குது ஒரு பள்ளத்தாக்குல. அங்க போய் ஆண்டவர் நிறுத்தி கேட்கிறார். ஆனா அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது நீ தீர்க்க தரிசனம் உரை சொல்லி எசேக்கியேல் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உயிரட, எலும்பெல்லாம் உயிரட அப்படின்னு சொன்னோடனே அவ எல்லாம் வந்து எழும்பி ஒரு சேனையா நின்னதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமைய கிருபைய இன்னும் நம்ம உணர்ந்து நம்மளோட உள்ளத்தின் ஆழத்துல வச்சுக்கிட்டு அதை விசுவாசிச்சோம்னா நம்மளுடைய எலும்புகளுக்குள்ள நினம் உண்டாகும். அந்த மேரோ ஆஃப் த போன் அது வந்து உருவாகும். எப்படி ரீஜெனரேட் ஆகுது? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷத்துல என்னோட லெஃப்ட் லெக்ல வந்து ஒரு டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஒண்ணு நடந்தது. அது நிமித்தம் என்னோட முட்டி 2 எடுத்துட்டு அதுக்கு பதிலா 2 மெட்டல் தான் இருக்குது. ஆனா
கர்த்தருடைய சுத்த கிருபையில எனக்கு ஒரு வலி கூட இல்லாதபடி அந்த டாக்டர் எனக்கு அது பெயின் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், பெயின் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் அங்க போனேன். மார்த்தாண்டத்துல போய் டாக்டர் ஐசக் அப்படிங்கிற ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அங்க போய் தான் இந்த ஆபரேஷன் நடத்தும்படிக்கு கர்த்தர் வழி நடத்தினாரு. அது நிமித்தம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட வயசுக்கு மீறி நான் நிறைய இடங்களுக்கு நான் போக முடியுது, நடக்க முடியுது, படிக்கட்டு ஏற முடியுது, இறங்க முடியுது, எல்லாமே பெயின்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4 months பேக், நான் என்னோட லெஃப்ட் ஹேண்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் இன்னொரு டாக்டரை போய் பார்த்தேன். அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த வலி இன்னொரு 4 monthsல ஷூட் அப் ஆகும், ரொம்ப வலிக்கும், அதுக்கப்புறம் அந்த வலி எங்க போச்சுன்னே தெரியாது, அப்படியே ஒரு 1.5 yearsக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே காணாம போயிடும் அப்படின்னாரு. எனக்கு புரியல. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி இது நடக்கும்? ஒரு வலி உச்சகட்டத்துக்கு போச்சுன்னா உச்சகட்டத்திலே நிக்குமா, இல்ல திருப்பி அது ரிவர்ஸ் ஆகி வலியே இல்லாதபடிக்கு அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும்னு சொன்னா, அதுதான் ரிவர்ஸ் ஆகுது, அதுதான் ரீஜெனரேட் ஆகுதுங்கிற அர்த்தத்துல தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பிசியோதெரப்பி மாத்திரம் பண்ணாதான் போறோம், இதுக்கு பிசியோதெரப்பி பண்ணா போறோம், இந்த உச்சகட்டத்துல வர்ற அந்த பெயின் உங்களால தாங்க முடியலன்னா வாங்க, அதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி இருக்கு, அதை நாங்க பண்றோம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னாரு. கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். 4 மாசம் ஆயிடுச்சு நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எனக்கு இப்ப வலியே இல்லை, வலி குறைஞ்சிட்டே தான் வருது. நடுவுல ஒரு உச்சக்கட்டத்து வலி வந்துச்சு, அதுதான் உச்சக்கட்டத்து வலியான்னு எனக்கே தெரியல. இதுக்கு மேல ஒரு உச்சக்கட்டத்து வலி இருக்குமா, அதுவும் தெரியல. ஆக இந்த வலிங்கிறது மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடி. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.